பொங்கல் அன்னைக்கு தியேட்டர் முன்னாடி நிக்க வேண்டிய விஜய் ஃபேன்ஸ் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜனநாயகன் படத்துடைய தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருது அப்படின்றதுனால எல்லாருமே நியூஸ் சேனல் முன்னாடி நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எதிர்பார்த்த பதில் உங்களுக்கு கிடைக்கலன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு, ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்குல என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பா தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. யாரெல்லாம் நீதிபதிகளா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தீபங்கர் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் அப்படிங்கிற இரு நீதிபதிகள் அமர்வு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி தான் ஆஜராகி இருந்தாங்க. அவங்க தான் இந்த மனுதாரர் தரப்புல இருந்து அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன் வச்சாங்க. இதுல நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விவகாரத்துக்குள்ள செல்ல நாங்கள் விரும்பவில்லை, மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சுக்கு நீங்க போங்க, அங்க இந்த வழக்கை விசாரிச்சு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கு தான் நாங்க அறிவுறுத்துறோம்னு சொல்லி அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் சொல்லியிருந்தது 21ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக ஆஜராயிருந்த முகுல் ரோத்தகி அவர் வச்ச வாதங்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆக போது பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணியாச்சு, தியேட்டர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியா முழுக்க ஒரு 5000 திரையரங்குகள் இந்த படத்துக்காக தயார் நிலையில இருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. இப்போ சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம இருக்கிறதுனால இந்த படம் டிலே ஆகிட்டே போகுது. இந்த டிலே ஆகிட்டே போகுது அப்படின்னா இதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களை போட வேண்டியதா இருக்கும், அவங்களோட பிசினஸ் இருக்கு. இது இப்படி ஒவ்வொருத்தருக்குமே இதுல அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. அதை தெரிவிக்கக்கூடிய வகையில தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் வைக்கிறாரு. அட்லீஸ்ட் 20ஆம் தேதியாவது இந்த வழக்கை விசாரிக்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீதிபதிகள் முன்னாடி, அதுக்கு நீதிபதிகள் ஓகே நாங்க அதை வேணா கன்சிடர் பண்றோம்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்ச், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வர 20ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நீதிபதிக்கு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். இதுக்கு முன்னாடியே சென்சாருக்கு போனதா அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அங்க அவங்க சொன்ன கட்ஸ், அவங்க என்னென்ன சஜஷன்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னு ஜனநாயகன் படக்குழு சொல்லியிருந்தாலும் கூட இதுல தணிக்கை வாரியம் இருக்கு பாருங்க, சிபிஎஃப்சி, அவங்க ரொம்ப வேகமா அவங்களுடைய மேல்முறையீடு எல்லாத்துலயுமே அவங்க காட்டக்கூடிய வேகம் அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு இது பேசு பொருளா மாறி இருக்கு. ஜனநாயகன் ரொம்ப சாதாரணமா ரிலீஸ் ஆயிருந்தா கூட தமிழ்நாடு அளவுல பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இந்திய அளவுல இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறிடுச்சு. வெறும் விஜய் நடிச்ச படம் ஜனநாயகன் படம் அப்படின்னு மட்டும் பார்க்காம இது ஒரு கருத்துரிமை சார்ந்தது, ஒரு கலை வடிவம் அப்படின்னு வரும்போது அதுல என்னென்னலாம் சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதை யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு டிலே, அந்த படத்தை இவ்வளவு வேகமா சிபிஎஃப்சி கோர்ட்டுக்கு போயிட்டு மேல்முறையீடு பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கோ அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே முன் வைக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூட அவருடைய ட்விட்டர் பதிவுல சொல்லியிருந்தாரு, இது வரைக்கும் இடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி வந்த பாஜக அரசு இப்போ மத்திய தணிக்கை வாரியத்தையும் பயன்படுத்த தொடங்கிருச்சா அப்படிங்கிற கேள்விகளை அவர் முன் வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு இது ஜனநாயகன் அப்படிங்கிற படம் ஒரு சினிமாவா மட்டும் இல்லாம அரசியலுக்குள்ளேயே அது பேசு பொருளா மாறிடுச்சு. பட் விஜய் இப்ப வரையும் அமைதியா தான் இருக்காரு. ஒரு சிலர் இதையும் கேட்கிறாங்க, அதாவது இன்னைக்கு விஜய்க்காக ராகுல் காந்தியில தொடங்கி எண்ணற்ற தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாவே ஜனநாயகன் படம் விஷயத்துல மத்திய அரசுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் தான் இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகுறதுல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு நேத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் விழால பராசக்தி குழுவினர் நேரடியா போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசப்பட்ட விஷயங்கள் வேற. சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அந்த படக்குழுவினர் எல் முருகன் நடத்திய அந்த பொங்கல் விழால பிரதமர் மோடியும் கலந்துகிட்டாரு. அங்க இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு அதை பத்தியும் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ ஜனநாயகனுக்கு காங்கிரஸ் ஆதரவு தர மாதிரியும் பராசக்தி டீமை பிஜேபி கூப்பிட்டு அவங்க பொங்கல் விழால பங்கேற்க வச்சதுக்கு பிறகு இந்த ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படிங்கிறது காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபியா நேஷனல் லெவல்ல மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் அதை அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட விஜயை தவிர மற்ற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய கருத்தை சொல்லாம இருக்காரு. அவங்க சைட்ல நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்பவுமே எங்க தலைவர் பேச தயாரா இருக்காருங்க, இது படம் சார்ந்த பிரச்சனை, அவர் படத்தை சொன்னபடி திட்டமிட்டு கரெக்டா அதை பண்ணி கொடுத்துட்டாரு,
தயாரிப்பு நிறுவனம் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இவர் பேசினாருன்னா பாரு, மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு விஜய் அவருடைய படத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு ஏன் பேசலன்னு கேட்கறவங்க எல்லாம் விஜய் பேசினாருன்னா அவர் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே பேசுறாருப்பா அப்படின்னு பேசுவீங்க. அதனால அவருக்கு தெரியும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. அதை சட்டப்படி தயாரிப்பு நிறுவனம் கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்க. அது முறைப்படி படம் ரிலீஸ் ஆகும். விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனாதான் கொண்டாடுவோம் அப்படின்லாம் கிடையாது. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் கொண்டாட தயாரா இருக்கோம். பல நடிகர்கள் பேசினதையே பார்த்துருப்பீங்களே, விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கிற ஃபேன் பேஸா இருக்கட்டும், அவருடைய பிஸ்னஸா இருக்கட்டும், அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தியேட்டர் உரிமையாளர்கள் தரப்புல கேட்கும்போது இந்த பொங்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் நாங்களா எதிர்பார்த்தோம். பட் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம போனது ஒரு டிராபேக் தான் எங்களுக்கு. இருந்தாலும் இப்போ பராசக்தி, வாவாத்தியார் மாதிரியான படங்கள், இப்போ ஜீவாவோட படம் இதெல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு விஜய் படம் அப்படின்றது அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் தான், அது இருக்கணும் அப்படின்றது தான். பட் வரப்போற அந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய தணிக்கை வாரியம் அவங்க என்ன சொல்ல போறாங்க, எப்போ சென்சார் தர போறாங்க, இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கேவிஎன் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அவங்க என்ன சொல்ல போறாங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கேட்டுதான் நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பிக்க போறாங்க. ஏற்கனவே மத்திய தணிக்கை வாரியம் இந்த வழக்குல ஒரு கேவியட் மனுவையும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் நீங்க ஏதாவது தீர்ப்பு கொடுக்கறதா இருந்தா எங்களையும் கேட்கணும், எங்களை கேட்காம எந்த ஒரு தீர்ப்பையும் நீங்க கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேவியட் மனுவை போட்டிருக்கிறாங்க. ஸோ 20ஆம் தேதி தான் தெரியும் ஜனநாயகன் எப்போ வரப்போகுது அப்படின்றது. எதனால அந்த 20ஆம் தேதி இவங்க வாங்கியிருக்காங்க, 21 சொல்லியிருந்தாங்க, இப்போ இன்னைக்கு 20 விசாரிங்கன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்து 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே வருது, ரிப்பப்ளிக் டே வருது. அந்த வீக்கெண்ட்ல படம் ரிலீஸ் ஆச்சுனாலும் நல்லா இருக்கும்ன்றது பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். 26 அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கூட படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்க பெரிய அளவுக்கு பணம் இதுல போட்டிருக்காங்க, அதுல அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால அவங்க அதை திட்டமிட்டு ஒவ்வொரு நாளுமே இதை எப்படி நம்ம சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ஜான்வரியை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பிப்ரவரியிலலாம் இங்க தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் மிக தீவிரமா நடக்கும். அந்த வேலைகள் அதிகமா இருக்கும். இன்னொரு பக்கம் விஜய்க்கும் பார்க்கும்போது அவர் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் முடிச்சுட்டு ஒரு ஜான்வரி 26க்கு மேல சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை இன்னும் வேகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருந்திருப்பாரு. பட் படம் இன்னுமே ரிலீஸ் ஆகாம இருக்கிறது அவர் அரசியல் ரீதியா அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்த போறாரு. ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம், வேட்பாளர்களை அறிவிக்கலாம், இல்ல கூட்டணி குறித்து முடிவெடுக்கலான்னு அதை பண்ண போறாரா, இல்ல படம் ரிலீஸ் ஆகி அதை முடியிட்டோம் அதுக்கப்புறம் இதை பண்ண போறோம்னு டிசைட் பண்ண போறாரான்னு தெரியல. ஆல்ரெடி விஜயை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்தப்பவே ஒரு மாசம் அவங்க எதுவுமே பண்ண முடியாம போச்சு. அப்போ அவங்க திட்டமிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம்னு திட்டமிட்டாங்க. அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு அதை முழுமையா பண்ண முடியல. இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில 19ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு விஜய் மறுபடியும் டெல்லிக்கு போக வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால திட்டமிட்ட மாதிரியான தேர்தல் வேலைகளை வேகமா பண்ண முடியுமா? அப்போ இப்படி ஒரு சுணக்கம் ஏற்படுது, இங்க ஒரு ஸ்லோனஸ் ஆகுதுன்னா இதைதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை விஜய் ரசிகர்கள் எழுப்புறாங்க. எது எப்படியோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தா அது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகாமையே பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த படத்துக்கான ஒரு ஃபேன் பேஸ் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் அதற்கு ஒரு காரணம்னே சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் தொடர்பான ஒரு டெவலப்மெண்ட்ஸையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.